சத்தியமங்கலம் அருகே பாட்டி பேரன் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடியை அடுத்த தொட்டகச்சானூரை சேர்ந்த தம்பதியர் சிவண்ணா சிக்கம்மா இவர்களுடைய மகள் தொட்டம்மாவிற்கு ஒரு மகன் உள்ளனர். 2 பேரின் வீடுகளும் அருகிலேயே உள்ளதால் சிக்கம்மாவின் பேரன் ராகவன் பாட்டியுடன் இரவில் தூங்க செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு போல் வழக்கம் போல் பாட்டியுடன் தூங்க சென்ற ராகவன் விடிந்து வெகு நேரம் ஆகியும் வீட்டிலிருந்து வெளியே வரவில்லை. இதையடுத்து அருகில் உள்ளவர்கள் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது சிக்கம்மா ராகவனும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தனர். தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தொட்டகச்சனூர் பகுதியை சேர்ந்த நாகேஷ் என்பவருடன் கொடுக்கல் வாங்கல் மூலம் சிக்கம்மாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நாகேஷ் அதே பகுதியை சேர்ந்த பாக்யா என்ற பெண்ணுடன் திருமணம் கடந்த உறவில் இருந்துள்ளார். இது சிக்கம்மா மூலம் பாக்யாவின் பெற்றோருக்கு தெரிய வந்தது. இது குறித்து பேசுவதற்காக கடந்த 12ஆம் தேதி இரவு சிக்கம்மா வீட்டிற்கு நாகேஷ் சென்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நாகேஷ் கத்தியால் தாக்கியதில் சிக்கம்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தான் கொலை செய்தது வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக உறங்கிக் கொண்டிருந்த ராகவனையும் கத்தியால் தாக்கி நாகேஷ் கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து பாக்யா மற்றும் நாகேஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் பாட்டி பேரன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.